ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ராமஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறோம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சைடிஷ் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கந்தோம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கந்தோம் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கந்தோம் இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா பீன்ஸ் வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இது காய் வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு சின்ன சொம்பில் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 7-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டுங்க. உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். ஒரு 7-8 நிமிஷமாக வெந்துட்டு இருக்குது. நம்ம ஊற்றின தண்ணி 3/4 வாசி நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க. அப்படியே அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம வதக்கி விட்டுனே இருந்தால் ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடும். பீன்ஸும் நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா சுருள நல்லா வதக்கி ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான பீன்ஸ் பொரியல் என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ராமஞ்சரி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதத்தில் சாம்பார் வச்சு இந்த பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த மாதிரி சமையல் வீடியோ பார்க்கணுன்னா சகஸ்ராமஞ்சரி சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.